வணக்கம். செய்திகள் வாசிப்பது ஜான்சி ராணி. திருவள்ளூர் அருகே உள்ள கிருஷ்ணர் கோயில் நீதிமன்றம் உத்தரவுப்படி இடித்து அகற்றப்பட்டது. ஏற்கனவே கிராம மக்கள் எதிர்ப்பு தெரிவித்து வந்த நிலையில் 2 பேர் மண்ணெண்ணெய் ஊற்றி தீக்குளிக்க முயற்சித்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. திருவள்ளூர் அடுத்த புல்லரம்பாக்கம் பகுதியில் கடந்த 40 ஆண்டுகளுக்கு மேலாக உள்ள சந்தான கிருஷ்ணன் ஆலயம் போக்குவரத்துக்கு இடையூறாக இருப்பதாக கூறி அதே பகுதியைச் சேர்ந்த வனிதா என்பவர் உயர்நீதிமன்றத்தில் தொடரப்பட்ட வழக்கில் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு அந்த கோயிலை இடிக்க பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் வந்த வருவாய்த்துறையினரை தடுத்து அந்த பகுதி மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்ட நிலையில் கோயிலின் சுற்றுச்சுவர் மட்டுமே இடிக்கப்பட்டதால் சாலை மறியல் போராட்டம் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டது. இந்த நிலையில் நேற்று இரவு நீதிமன்ற உத்தரவுப்படி கோவிலுக்குள் இருந்த கிருஷ்ணர், ருக்மணி, சத்யபாமா மற்றும் சந்தான விநாயகர் சிலைகளை இயந்திரத்தின் உதவியுடன் சேதாரமின்றி எடுத்து அரசு வாகனத்தில் பலத்த பாதுகாப்புடன் திருவள்ளூர் வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் வைத்துள்ளனர். இதனிடையே இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஊத்துக்கோட்டை சாலையில் குவிந்த புல்லரம்பாக்க கிராம மக்கள் காவல்துறையினருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இந்த நிலையில் திருவள்ளூர் வட்டாட்சியர் ரஜினிகாந்த் தலைமையில் 100க்கும் மேற்பட்ட காவல்துறை பாதுகாப்புடன் தடுப்புகளை வைத்து 3 ஜேசிபிக்கள் மூலம் கோயிலை இடித்து அகற்றினர். இதற்கு புல்லரம்பாக்கம் கிராம மக்கள் எதிர்ப்பு தெரிவித்து வரும் நிலையில் திடீரென 2 பேர் தங்களது உடல்களில் மண்ணெண்ணெய் ஊற்றிக்கொண்டனர். உடனடியாக சுதாரித்துக் கொண்ட காவல்துறையினர் அவர்களிடமிருந்த மண்ணெண்ணெய் கேன்களை பறிமுதல் செய்து அவர்கள் மீது தண்ணீரை ஊற்றி புல்லரம்பாக்கம் காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்றனர். இதனால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. உள்ளதை உள்ளபடி உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள உண்மை குரல் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.